ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகர்சி சவுந்தர். நம்ம சேனலில் மொதல் பார்க்குறவங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிசிஓடி ப்ரெக்னன்சி வந்து எப்போல்லாம் நம்ம செக் பண்ணலாம். அதாவது இப்போ 50 நாள் தள்ளி போயிட்டு செக் பண்ணால் நெகட்டிவ் வருது, 70 நாள் தள்ளி போய் செக் பண்ணாலும் எங்களுக்கு நெகட்டிவ் வருது, நாங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு பார்த்திங்கன்னா டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வருங்கிற மாதிரி இது 3 மாதம் விட்டாலுமே டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும். ஸோ எனக்கு வந்து 30 நாள் 40 நாள் அந்த மாதிரி கணக்கே இல்லை. நான் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா 45 நாளில் வந்து செக் பண்ணினேன். அப்போ வந்து நெகட்டிவ் தான். டேப்லெட் போடலான்ட்டு டேப்லெட் கூட வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே நான் செக் பண்ணும்போது 45 நாளில் செக் பண்ணேன். 3 மந்த்ஸ் தான் நான் எல்லாமே பண்ணினேன். என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் போயிட்டு வந்தோடனேயுமே பார்த்திங்கன்னா வந்து சூரிய நமஸ்காரம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாக்கிங் போயிட்டு வெயிட்டை கம்மி பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே முட்டை வளர்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் அந்த இது வந்து பண்ணினேன். சித்தா டாக்டர் சொன்னாங்க சூரிய நமஸ்காரம் யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்ட்டு. அடுத்தது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நிறைய குடிக்கணும். ஆயில் ஐட்டம்ஸு, சுகரு, இதெல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் 3 மாதத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா வந்து நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு வந்துடும். அதாவது வெயிட் கொஞ்சம் குறையணும். கருமுட்டை வளர வைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இது. ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தை வந்து நீங்கள் நிறையா சாப்பிடுங்க. இப்போ 50 நாளில் நான் செக் பண்ணேன், நெகட்டிவ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எப்பயும் போல் வாக்கிங் போயிட்டு மற்றதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 100 நாள் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணலாம். எதுக்குன்னா பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் 50 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிச்சிங்கன்னா கருமுட்டை வந்து நீங்கள் அந்த உடம்புக்கான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது கருமுட்டை வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம வந்து கருமுட்டை வளர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா வருத்தி எடுக்கணும். பிசிஓடி பிரச்சனை இருந்தாவே ரெஸ்ட்டில் மட்டும் இருந்துடவே கூடாது. உடம்பு ஃபுல்லாக நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ வாக்கிங் போகணும், உடம்பு டயட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், சுகர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் நான் 3 மாதத்துக்கு வந்து கடைபிடிச்சேன். எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. உங்களுக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.